நம்ம சென்னை ஷாப்பிங் ஹப்னு சொல்ற தியாகராயா ரோட்ல இருக்கோம். தியாகராயா ரோடுனதும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க தானே? அதாங்க நம்ம பாண்டி பசார் டி நகர். டி நகருக்கு அடிக்கடி வரோமே, அதோட பேர் எப்படி வந்தது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? இவர் தாங்க நீதி கட்சியோட ஃபவுண்டர் மற்றும் பிரசிடென்ட். இந்த கட்சி மூலியமா ஈக்குவல் எஜுகேஷன் ஜாப் கிடைக்கணும்னு மக்களுக்காக சோசியல் ஜஸ்டிஸ்க்கு புரட்சி பண்ணவர். அது மட்டும் இல்லைங்க, பசையில்லா கல்வி குழந்தைங்களுக்கான மதிய உணவு திட்டம் 1920லயே கொண்டு வந்த மாமனிதர். சவுத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த லோக்கல் ட்ரேட் வளரணுங்கிறதுக்காக மக்களுக்காக இந்த சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்ததே இவர் தான். இவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஒயிட் நைட் ஃபார் சவுத் இந்தியா. இப்பேற்பட்ட புரட்சியாளரை ஹானர் பண்ற விதமா நம்ம சென்னையில நம்ம ஹார்ட் ஆஃப் த சிட்டில தியாகராயா நகர் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான பேக் ஸ்டோரி இப்ப தெரியுதாங்க. இந்த டி நகரோட டி யாரோட பேருன்னு? இதே மாதிரிதான் ஒரு தெருக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறை சொல்றதுக்கு தான் இந்த தெரு சீரிஸ். உங்களோட தெருவோட வரலாறு தெரிஞ்சுக்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.